அவ எனக்காக பண்ற ஃபைட்ல தான் அவ என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு தெரியும். அப்போ உமாதேவி என் மேல எவ்வளவு காதல் வச்சிருக்கான்னு. சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க, என்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல மாட்டீங்களா? அம்மா உமாதேவி, உனக்கு ஒரு நல்ல சம்மந்தம் நான் பார்த்து வச்சிருக்கேம்மா. பையன் ரொம்ப நல்ல பையன், எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது, நிறைய ஆஸ்தி இருக்கு. ஒரே பையன், அப்பா சின்ன வயசுலயே செத்து போயிட்டாரு. அம்மா தான் அவனை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அமெரிக்கால பெரிய உத்தியோகத்துல இருக்கான். அங்கேயே ஏகப்பட்ட வரன்கள் வந்திருக்கு. ஆனா ஃபியூச்சர்ல அவன் இங்க வந்து செட்டில் ஆகிறதா இருக்கான். இந்த ஊர்ல மாப்பிள்ளைக்கு ஏகப்பட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருந்த பொண்ணு நம்ம கூடவே இருந்த மாதிரி இருக்கும். என்ன சொல்ற? அப்படின்னா இவளுக்கு கல்யாணம் பண்ண போறீங்களா? ஏன் உனக்கு கல்யாணம் நினைச்சிட்டியா? கல்யாணம் இவளுக்கு. இந்த ஐடியா கூட நல்லா இருக்கே. சாதாரணமா பொண்ணு வீட்டுல போய் தான் மாப்பிள்ளை பொண்ணை பாப்பாரு. ஆனா நீங்க என்னடா மாப்பிள்ளை வீட்டுக்கே வந்துட்டீங்க. புது சம்பிரதாயமா? சம்பிரதாயன்றது நாம உருவாக்குறது தானே. நமக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க வேண்டியதான். அதுக்காக சாஸ்திரங்களை அப்பப்போ மாத்திக்கிட்டு இருக்க கூடாது. அதுக்கேத்த மாதிரி அப்டேட்டும் ஆயிட்டு இருக்கணும். இனிமே என் பொண்ணு இந்த வீட்டுல தான் வாழ போறா. அதனால இந்த வீட்டுல இருக்கிறவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா? நீங்க சொல்றது 100% உண்மைதான். விட்டா உங்க பொண்ணையே தாலி கட்ட வச்சிருவீங்க போல. புது சம்பிரதாயம் சொல்லி. அம்மா நீ இருடா. எனக்கு உங்க பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அட்லீஸ்ட் கல்யாணமாவது எல்லாருக்கும் சொல்லிட்டு பண்ணுவீங்களா, இல்ல யாருக்கும் சொல்லாமலே இத மாதிரி பண்ணிடுவீங்களா? இதுல சொல்லாம பண்றதுக்கு என்ன இருக்கு? ஜஸ்ட் சர்ப்ரைஸ் கொடுத்தேன், அவ்வளவுதான். ஆனா இப்பவாவது கேட்டீங்களா அந்த பையனை அவளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு? இது ரொம்ப நல்ல இடமா, இதுல பிடிக்காம போறதுக்கு என்ன இருக்கு? நீ என்னம்மா எதுவுமே பேசாம வர? உனக்கு பையனை பிடிச்சிருக்கா இல்லையா? அதான் சிவா இருக்கான்ல. எங்க சிவா? அதான் அப்பா, நம்ம பக்கத்து வீட்ல இருக்காங்களே. நீ உள்ளே ஏறு, உட்காரு. நான் அவ கூட தனியா பேசணும். இந்த விஷயத்துக்கு மட்டும் என்ன கூப்பிட மாட்டீங்க. வச்சுக்கிறேன் இருங்க. பையனை பிடிச்சிருக்கா இல்லையான்னு கேட்டா நீ சிவாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அவனுக்கும் அக்காவுக்கும் ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிச்சு, தெரியும்ல? தப்புமா, நீ அவனை பத்தி நினைக்கிறதே தப்பு. அதுக்காக உன் மனசுல தப்பான எண்ணம் இருக்குன்னு நான் சொல்லல. இன்னொரு தடவை சிவாவை பத்தி பேசினா உன்னோட அப்பாவுக்கு கோபம் வரும். அது இல்ல அப்பா, நான் சொல்றத கேப்பீங்களா? கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த கல்யாணம் மூலமா தான் நானும் என் அண்ணனும் ஒன்னா சேர்றோம். அதாவது உன் கல்யாணம் மூலமா. அதனால இந்த கல்யாணத்துல எந்த தடங்களும் வரக்கூடாது. அது யாருக்கும் நல்லதும் கிடையாது. என் பொண்ணுக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன், ஆனா பொறுப்பா வளர்த்துருக்கேன். என் பொண்ணு என் பேச்சை மட்டும்தான் கேட்பான்னு நான் நம்புறேன். அது கூடவா தப்பு? தப்பு உங்களது இல்லப்பா, தப்பு என்னோடது. ஒரு பொண்ணா பிறந்ததுதான் என்னோட தப்பு. சாரி அப்பா. நான் உங்க பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட விருப்பம். எனக்கு தெரியாம என்ன விட்டுட்டு. இங்க பாருமா, இந்த வயசுல நீ எடுக்கிற முடிவு எல்லாமே ரொம்ப வேகமா தான் இருக்கும். அதெல்லாத்தையும் தாண்டி வந்தவங்க தான் நாங்க. அதெல்லாம் உனக்கு இப்ப புரியாது. 10 வருஷம் கழிச்சு நீயே நினைச்சு பாப்ப, அப்பா எந்த அளவுக்கு யோசிச்சு இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்காருன்னு. போ உட்காரு. ஏண்டி அப்படி என்ன ரகசியம் பேசுறீங்க? அப்பாவும் பொண்ணும் எனக்கு தெரியாது.